கூட்டணி இல்லைனாலும் நாங்க தனித்து நிற்க தயார்னு பேசியிருக்கிறாரு விஜய். இங்க பாருங்க, தயாருங்கிறது வேற, நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரின்ற வார்த்தையை தான் கரெக்டா பயன்படுத்தின வார்த்தை. அப்ப நட்பு சக்தின்னு ஒண்ணு இருக்குன்னு ஏன் பேசுறீங்க? எந்த சூழலிலும் யாருடனும் கூட்டணி இல்லை, நாங்கள் தனிச்சுதான் நிற்போம் சொல்லணுமே, ஏன் சொல்லல? ஏன்னா நமக்கு இது பத்தாதுன்னு அவருக்கு புரியுது. அதுதான் அரசியல். அதனால நள்ளிரவுல போய் ஒருத்தரை பாக்குறாரு, காங்கிரஸ் வருதா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது வரட்டும், வெளியில வரும்போது புக் எழுதும்போது தெரியும் யாரை வந்து பார்த்தார், அவரே எழுதுவார், தப்பு இல்லை. அரசியல தான். நான் ஒரு அணி அமைப்பேன்னு விக்கிரவாண்டியில் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைப்படி தான் அவர் இன்னைக்கும் நடந்து போறாரு. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது பலவீனமும் அல்ல, கோழைத்தனமும் அல்ல. ஆட்சியை பிடிக்கணுங்கிற அந்த வேட்கை. நம்ம சும்மா உதார விடலை, அதை நோக்கி நிஜமாவே பயணிக்கிறோன்னு காட்டுறதுக்கு கூட ஒரு வலுவான அணி அமைக்கணும் தானே அவரும் முயற்சி பண்றாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஆனால் சவால் விடுகிற அளவுக்கு இன்னைக்கு யாருக்கும் பெரிய தைரியமெல்லாம் வந்துடலைன்னு தோணுது. கலை யதார்த்தமும் அப்படிதான் இருக்கு. ஆனால் 4 முனை போட்டி, இந்த காங்கிரஸ் உரசல்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுது அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடுச்சுன்னா, அதுபோல அதிமுகலையும் ஷீட் ஷேரிங் கொஞ்சம் நல்ல விதமா, ஏன்னா நம்ம இன்னும் அதை பத்தி பேசாம இருக்கிறோம். ஏன்னா இன்னும் அது வரல, எண்ணிக்கை இன்னும் பேச ஆரம்பிக்கப்படலை. பத்திரிகையில 60-70 நிமிஷத்துக்கு போடுறாங்க. நம்பர் எனக்கு தெரிஞ்ச நம்பர் இன்னும் இங்கே பேச ஆரம்பிக்கல. பிஜேபியோட சுமூகமாக முடிஞ்சு அவங்களும் ஒரு வலுவான அணி தான். இதெல்லாம் முடிஞ்ச 4 முனை போட்டுனா இன்னைக்கு சூழல் நான் சொல்லுவேன் ஒரு ஸ்டெப் திமுக தான் முன்னாடி இருக்குன்னு சொல்லுவேன்.